அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா பன்றிக் காய்ச்சல் தமிழகம் முழுவதும் பரவ போகுது அப்படின்னு எல்லா நியூஸ் பேப்பர்லையும் எச்சரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பன்றிக் காய்ச்சல் வராமல் தடுப்பதற்கு நாம் என்னென்ன பண்ணணும், அப்படி நமக்கு வந்துருச்சுன்னா என்னென்ன அறிகுறிகள் இருக்கும், நாம் என்ன வைத்தியம் பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1920களில் ஸ்பானிஷில் முதல்ல இது அவுட் பிரேக் ஆச்சுங்க. அப்போது பன்றிகளில் அதிக அளவில் இந்த வைரஸ் ஐசோலேட் பண்ணதுனால இதுக்கு பன்றிக் காய்ச்சல்னு பேர் வச்சாங்க. ஆனால் இப்போ பரவிக்கிட்டு இருக்கிறது H1N1 இன்ஃப்ளூயன்சா வைரஸ் அப்படிங்கிற கிருமினால பன்றிக் காய்ச்சல் வந்த ஒரு மனிதரிடமிருந்து இன்னொருவருக்கு காற்றின் மூலமாக திரவ துளிகள் மூலமாக தான் பரவுது. அதனால பன்னியிலிருந்து நமக்கு பரவுறது இல்லை. சரி, அப்படி காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண காய்ச்சல் மாதிரியே சளி, காய்ச்சல், இருமல், தொண்டை வலி, தொண்டை கரகரப்பு, மூக்கில் தண்ணியாக ஒழுகிறது, வறட்டு இருமல், உடல் சோர்வு இதெல்லாம் இருக்குங்க. ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாதாரண காய்ச்சல் நினச்சிட்டு பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு வலி மாத்திரையோ அல்லது ஏதாவது ஒரு மாத்திரை வாங்கி போட்டிங்கன்னா இதனோட விபரீதம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் எல்லா காய்ச்சலையும் தயவு செஞ்சு பக்கத்தில் இருக்கிற மருத்துவரை பார்த்துட்டு மாத்திரை போடுங்க. சரி, இப்போ அந்த காய்ச்சல் உங்களுக்கு வந்துருச்சு, அதனோட வீரியத்தன்மை அதிகமாயிருச்சுன்னா என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியவர்களாக இருந்தாங்கன்னா மூச்சு திணறல் அதிகமாயிடுங்க, வாந்தி நிற்காமல் வந்துக்கிட்டே இருக்கும், உடல் காய்ச்சல் ஆகட்டும், உடம்பு வலி ஆகட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இருமல், நெஞ்சு வலி, சளியில் வந்துட்டு ரத்தம் வர்றது, இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும். குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சரியாக சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கும் மூச்சு திணறல் இருக்கும், உடல் வந்துட்டு ப்ளூ கலரில் மாறலாம், அல்லது வந்துட்டு அவங்க ரொம்ப இரிட்டேட்டடாக இருப்பாங்க, தொட்டதுக்கெல்லாம் அழ ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி அழும்போது கண்ணீர் தண்ணி வராமல் இருக்கலாம், சரியாக சாப்பிடவே மாட்டாங்க. இதெல்லாம் குழந்தைங்களுக்கான அறிகுறிகள். இப்படி அறிகுறிகள் தென்பட்டால் தயவு செஞ்சு வெயிட் பண்ணாமல் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குங்க. சரி, நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனால் உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரெஸ்ட், உங்களை போதுமான அளவு ஓய்வு எடுக்க சொல்லுவாங்க. ரெண்டாவது போதுமான நீரோட்டம், ஐவி ஃப்ளூயிட்ஸ் மூலமாகவோ அல்லது ஓஆர்எஸ் சொல்யூஷன் மூலமாகவோ தண்ணி போதுமான அளவு எடுத்துக்க சொல்லுவாங்க. மூணாவது சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு அதாவது இருமல் மாத்திரை மருந்து, அதே மாதிரி காய்ச்சல் மாத்திரை, உடல்வலி மாத்திரை இதெல்லாம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் உங்களை கேட்டகரி ஏபிசி அப்படின்னு வரிசைப்படுத்துவாங்க. அதில் கேட்டகரி சி மக்களுக்கு மட்டும்தான் இந்த வைரஸ்க்கான டெஸ்ட் பண்ணுவாங்க, மற்றவங்களுக்கு பண்ண மாட்டாங்க. கேட்டகரி பி மற்றும் சி மக்களுக்கு மட்டும்தான் இதுக்கான மாற்று மருந்து கொடுப்பாங்க, ஆன்டி வைரல்ஸ்னு சொல்லுவாங்க, அது கொடுப்போம். அது கண்டிப்பாக நீங்கள் 5 நாளைக்கு 2 வேளை எடுக்கிற மாதிரி இருக்கும். அதை நம்ம எக்காரணத்தை கொண்டும் விட்டுறக்கூடாதுங்க. அதே மாதிரி உங்களை இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டீங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம், நம்ம கேட்டகரி சி இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஐசியூவில் வச்சுருந்து தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, அல்லது டாக்டரோட முன்பார்வையில் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். கேட்டகரி பி ஏவாக இருந்ததுன்னா மாத்திரை கொடுத்து அனுப்பிடுவாங்க. நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கண்டிப்பாக மற்ற இடங்களுக்கு போகிறத அவாய்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இருந்து மற்றவங்களுக்கு காய்ச்சல் பரவுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படியே தவிர்க்க முடியாத சூழ்நிலையிலாங்க நீங்கள் வெளியில் போகணுன்னாலும் தயவு செஞ்சு மாஸ்க் அணிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருந்து மற்றவங்ககிட்ட பரவதை தடுக்கலாம். ரெண்டாவது, உங்கள் வீட்டை நீங்கள் சுத்தமாக வச்சுக்கணும். அதாவது நீங்கள் உங்களோட திரவத்துளிகள் இருக்கு இல்லையா, அது வீடு ஃபுல்லாக பரவும் போது அதை கிருமி நாசினி வச்சு சுத்தம் பண்ணுறது மூலமாக உங்களோட காய்ச்சலை நம்ம தடுத்துடலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா, மாற்று மருந்தை கண்டிப்பாக 5 நாட்களுக்கு எடுக்கணும். இது பன்றிக் காய்ச்சல் வந்தவங்க செய்ய வேண்டியது. நமக்கு பன்றிக் காய்ச்சல் வரலை, அப்போ நாம் என்ன பண்ணணும்? நாம் பன்றிக் காய்ச்சல் வந்தவங்க வீட்டில் இருந்தாலோ அல்லது பக்கத்து வீட்டில் இருந்தாலோ முதல்ல டாக்டர்கிட்ட போயிட்டு அதுக்கான மாற்று மருந்தை வாங்கி நீங்கள் 10 நாள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ரெண்டாவது, பன்றிக் காய்ச்சல் வந்தவங்க கூடவே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மாஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க, அது மூலமாக உங்களுக்கு பரவுவதை தடுக்கலாம். மூன்றாவது, மாற்று தடுப்பூசி எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இருக்குது, அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அது பார்த்தீங்கன்னா இன்ட்ராமஸ்குலராகவும் அவைலபிள், அதே மாதிரி ஓரலாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம், அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். சரி, இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கை கழுவுதல் மூலமாக பன்றிக் காய்ச்சலை பெரிய அளவில் தடுக்கலாம். அது எப்படிங்க கை கழுவுறது மூலமாக பெரிய அளவில் தடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு விஷயத்துக்கு முன்னாடி சொல்கிறேங்க. இப்போ சப்போஸ் பன்றிக் காய்ச்சல் வந்தது குழந்தைங்களாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள பள்ளிக்கு அனுப்பாதீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்கூல்லையும் இருக்கிற ஹெச்எம்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் இதை ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு நாள் ப்ரேயர்லையும் யாருக்காவது அறிகுறிகள் இருக்கா அப்படிங்கிறது நீங்களே ஸ்க்ரீன் பண்ணி, அப்படி இருந்தது அப்படின்னா அவங்கள மருத்துவருக்கு அனுப்புவதன் மூலமாக நீங்கள் பன்றிக் காய்ச்சல் அவுட் பிரேக்கை தடுக்க முடியும். சரி, நம்ம கை கழுவுறது ஏன் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா, பன்றிக் காய்ச்சல் திரவத்துளிகள் மூலமாக ஒருவற்றிலிருந்து இருவருக்கு காற்று மூலமாக பரவுதுன்னு சொன்னேன். ஆனால் அது 20% தாங்க. அப்போ மீதி 80% பார்த்தீங்கன்னா பன்றிக் காய்ச்சல் கிருமி இருக்கிற பொருட்களை நம்ம தொடர்றதன் மூலமாக என்னென்ன பொருட்கள்னா எல்லா பொருட்களுமே, டிராவல் வண்டி ஆகட்டும், பஸ் ஆகட்டும், பொது இடங்கள் இருக்கிற பெஞ்சு, டிவி, சுவர் எல்லாத்தையும் நம்ம தொட்டதுக்கப்புறம் நம்ம கண்ணு, மூக்கு, வாயை தொடர்றதுனால, சாப்பிட்றதுனால அந்த கிருமி உள்ளே போகுது. ஸோ ஒவ்வொரு பொருளையும் நம்ம தொட்டதுக்கப்புறம் கையை சுத்தமாக கழுவிட்டோம், சோப்பு போட்டு கழுவிட்டோம் அப்படின்னா பெரிய அளவில் இதை நீங்கள்
கண்டிப்பாக தடுக்க முடியும். அதே மாதிரி பன்றிக் காய்ச்சல் இருக்கிறவங்க பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காய்ச்சல் ஒரே நாள்லேயே உங்களுக்கான அறிகுறிகள் தென்பட ஆரம்பிச்சிடும். பன்றிக் காய்ச்சல் வந்தவங்களா இருந்தாங்கன்னா குறைஞ்சது 7 நாளைக்காவது வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணிக்கணும். சரி, இந்த கை கழுவுதல் எப்படி அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் விலாவரியாக சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ நம்மளோட சேனல்ஸில் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டை கிருமிநாசினி வச்சு சுத்தம் பண்ணுறது மூலமாக இதை நாம் தவிர்க்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா H1N1 வைரஸ் ஆனது காற்றின் மூலமாக பரவுறதுனால எங்கே வேணாலும் படிஞ்சிருக்கலாம். ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களையும் காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை கிருமிநாசினி வச்சு சுத்தம் பண்ணிங்கனாலும் காய்ச்சல் பரவுவதற்கான வாய்ப்புகள் குறைக்கலாம். முக்கியமான ஒரு விஷயம், இந்த காய்ச்சல் யாருக்கெல்லாம் அதிகமாக வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காய்ச்சல் வந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க அல்லது காய்ச்சல் வந்த ஏரியாவுக்கு போகிறவங்க, அதே மாதிரி வயசு குறைவான 5 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள், 65 வயசுக்கு மேலே இருக்கிற முதியவர்கள், மாசமாக இருக்கிறவங்க, ஆல்ரெடி சக்கரை வியாதி ப்ரெஷர் இருக்கிறவங்க, நுரையீரல் பிரச்சனை, கல்லீரல் பிரச்சனை அல்லது நாள்பட்ட ஏதாவது ஒரு மருந்து மாத்திரை எடுத்துக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரி, நீங்கள் காய்ச்சல் வந்த வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற மருத்துவர் ஆலோசனையின்படி 10 நாட்களுக்கு அந்த மாற்று மருந்து எடுத்துக்கிறது மூலமாக உங்களுக்கு அந்த காய்ச்சல் வராமல் தடுக்க முடியும். அதே மாதிரி இதுக்கான தடுப்பூசியை உங்கள் ஏரியாவில் காய்ச்சல் பரவிக்கிட்டு இருக்கும்போது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகிறது மூலமாக காய்ச்சல் உங்களுக்கு வரதை தடுக்கலாம். ஆனால் ஒரே ஒரு டிராபேக் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த தடுப்பூசியோட வீரியத்தன்மை 6 மாதங்களுக்கு தான் இருக்கும். அதனால் ஏற்கனவே நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா மீண்டும் ஒரு தடவை தடுப்பூசி எடுத்துக்கோங்க. ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி. நீங்கள் பன்றிக் காய்ச்சல் நமக்கு வராமலும் தடுக்க முடியும், வந்தாலும் 48 மணி நேரத்துக்குள்ளே நம்ம மருத்துவ முறையை அணுகிறது மூலமாக இதை பரிபூர்ணமாக குணப்படுத்த முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்ற நண்பர்களுக்கும் பகிருங்க, அவங்களுக்கும் பன்றிக் காய்ச்சல் பற்றிய அவேர்னஸை கிரியேட் பண்ணுங்கள். இது போல் பல ஹெல்த் மற்றும் மெடிக்கல் ரிலேட்டடான வீடியோஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.